அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நான் உங்களுக்காக உங்களுடைய இதயத்தை விரிவாக்கி கொடுக்கவில்லையா? அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றான். இது எஸ் நோ கொஸ்டின் இல்ல. அல்லாஹு தாலா சொல்றான், அல்லாஹு தாலா ரிமைன் பண்றான். என்ன? நான் உங்களுக்காக உங்களுடைய இதயத்தை விரிவாக்கி கொடுத்தோம். அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. ஒன்னாவது பிசிக்கல் எக்ஸ்பென்ஸ். 2 சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் விளக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுது. ஒன்னாவது அவங்க சிறு பராயத்துல இருக்கிற நேரத்துல, அடுத்தது இஸ்ரா வல் மிஹ்ராஜ் பயணத்துல. அதே போல அறிஞர்கள் சொல்றாங்க, இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்காக, இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட உள்ளத்தை அமைதிப்படுத்துறதுக்காக, அந்த உள்ளத்துல அல்லாஹ் மீதான நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்காக அல்லாஹ் தாலா அவனோட உள்ளத்தை எரியாக்கி கொடுக்குறான்னு சொல்லி அறிஞர்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட வாழ்க்கை மிச்சம் சந்தோஷமானதாக இருக்கல. அவங்க நிச்சயம் சோதனைகள் அனுபவிச்சாங்க. அவனோட சோசியல் லைஃப் ஆகிக்கலும், அவனோட பர்சனல் லைஃப் ஆகிக்கலும். அவங்க சோசியல் லைஃப் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா துன்புறுத்தப்படுறாங்க, கேவலப்படுத்தப்படுறாங்க, பொய்ன்னு சொல்லி பட்டம் கொடுக்குறாங்க. அதே போல அவனோட பர்சனல் லைஃப்ல அவனோட பிள்ளைகள் மூத்தாடுறாங்க, அவனோட மனைவி மூத்தாடுறாங்க, அவனோட பெற்றோர்கள் மூத்தாடுறாங்க. இப்படியான கஷ்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுபவிச்சாங்க. ஆனா சஹாபாக்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சதை போல புன்னகைச்சதை போல நாங்க யாரும் புன்னகைச்சு கண்டில்லை அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய பர்சனல் லைஃப் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் சில பிரச்சனைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம், சோதனைகளை, கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். அந்த நேரத்துல எங்களுடைய உள்ளம் பாரம் அழிக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் வெளியே வந்துட்டோம்னு சொன்னால், அந்த பிரச்சனைகள் ரிலீஃப் ஆயிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படுது. அதுக்கு தான் அல்லாஹு தாலா சொல்றான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களுக்காக உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கி கொடுத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையில மிச்ச சோதனைகளோட வாழ்ந்தாங்க. ஆனா அவனுக்கு அல்லாஹ் உதவி கிடைச்சிச்சு. ஏன்னு சொன்னா அல்லாஹ் மீதான அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அல்லாஹ் மீதான அவனுக்கு அந்த உறுதி இருந்துச்சு. அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா அவனுக்கு உதவி செய்யறான், அவனோட உள்ளத்தை அமைதிப்படுத்துறான். அதே போல எங்களுக்கும் அதிகமான பிரச்சனைகள் வருது, அதிகமான கஷ்டங்கள் வருது, அதிகமான சோதனைகள் அனுபவிக்கிறோம். அந்த நேரத்துல அல்லாஹ் மீதான உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க எதையும் போட்டு மிச்சம் வளர்த்தி கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் மீக்காது. ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும், அந்த மனுஷனுக்கு தெரியும் அல்லாஹ் யாரு, அவனோட பவர் என்ன, அவனோட ஃபேர்னஸ் என்ன, அவனோட ஜெனரசிட்டி என்ன, அவன் எப்படி இந்த நேரத்துல எங்களுக்கு உதவி செய்வான், எங்களுக்கு எது நலவோ அந்த விஷயத்தை அல்லாஹ் தருவான். அந்த விஷயம், அந்த உறுதி எங்களோட மனசுல இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு கவலைகள், கஷ்டங்கள், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட உள்ளம் எப்போதும் அமைதியாகிக்கும்.